ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபில்டர் காஃபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எனக்கு ஃபில்டர் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டன்ட் காஃபி அவ்வளோக்கா பிடிக்காது. சரி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பால் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ பால் எடுத்து இப்போ காஃபி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் தான் இங்கே வைக்கிறாங்க. குட் மார்னிங். எடுத்தாச்சு. இப்போ காஃபி போடலாம். அதுக்கு முன்னாடி நான் செடியெல்லாம் காமிக்கிறேன். கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கேன். அதுக்கெலாம் தண்ணி ஊற்றினேன். காமிக்கிறேன் இருங்க. நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி அரிசி கழுவின தண்ணியே ஊற்றியாச்சு செடிக்கு. 7 days ரோஸ் பூத்திருக்கு. சரி, இனி போய் நம்ம காஃபி போடலாம். எனக்கு எந்திரிச்சு வந்தோடனே செடியை பார்த்தா தான் ரிலாக்ஸாக இருக்கும். எந்திரிச்சு வந்தோடனே முதல்ல செடியை பார்ப்பேன். செடியை பார்த்துட்டு தான் போய் நான் அடுத்து என்னோடய வேலையெல்லாம் பார்ப்பேன். ரிலாக்ஸாக இருக்கும். செடியை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுவும் அந்த லீஃபில் சின்ன சின்ன தண்ணி நிற்கும். அதை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். சரி, வாங்க போய் காஃபி போடலாம். ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஊற்றிக்கலாம். ஃபில்டருக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் எடுத்து நான் 3½ ஸ்பூன் போடுறேன். இது 3 பேர் குடிக்கலாம். 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்குமே குடிக்கலாம். ஸோ 3½ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்பூனு 3½ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சைட்லேயே காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தூள் மேலே அந்த ஃபில்டர் அதை எடுத்து வச்சுக்கலாம். அது மேலே தான் தண்ணி ஊற்றணும். அது மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்தளவு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இதை அப்படியே அந்த சைட் தள்ளி வச்சுடுங்க. இனி பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் ஒரு 10 minutes கழித்து பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டுக்கலாம். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான பாலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபில்டர் காஃபி. இதே பால் நம்ம சாயந்தரம் போட்டு அந்த காஃபி குடித்தோன்னா அந்த டேஸ்ட் வராது. ஃபஸ்ட்டு வர டிகேஷனும் ஃபஸ்ட்டு வர பாலும் தான் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பால் காஞ்சாச்சு. நீ காஃபி போட்டுக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். நாங்கள் குடிக்கிற அளவு. உங்களுக்கு 1 ஸ்பூன் வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை 1/2 ஸ்பூன், உங்களுக்கு எந்த அளவு சுகர் தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் நான் மீடியமாக காஃபி டிகேஷன் ஊற்றுவோம். ஸோ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு டிகேஷன் ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி டிகேஷன் வேணுமோ நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் பர்ஃபெக்டான அளவாக இருக்கும். இதை விட இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபில்டர் காஃபி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.